டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்தப்போ எல்லாருமே என்னை போய் பாருங்க அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி எல்லாரும் சொல்கிறாங்களே போய் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சி தான் போய் பார்த்தேன். போய் பார்த்தா உண்மையாலுமே அது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் யாரை பார்த்தாலும் என்னால் பேசாமல் இருக்கவே முடியாதுங்க. ஹாய், ஐ எம் சந்துரு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பயங்கர ஒரு இன்ட்ரோவர்ட்டுங்க. ஏன்னா நான் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு என் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு, நீங்களா இப்படி பேசுகிறீங்க, ஸ்கூல்லலாம் வாயே திறக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட மெசேஜ் பண்ணி சொன்னாங்க. இனிஷியலாக எனக்கும் ஒரு தயக்கம் இருந்துச்சுங்க. யாராச்சும் கிட்ட போய் பேசினா அவங்க நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் போய் அவங்க கிட்டலாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுக்கும் நம்மக்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் யார் அதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருந்தது. அதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தாலுமே பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை என் ஒய்ஃப் எல்லாமே என்னை பிடிச்சி இழுத்துட்டு வராத குறையாதான் என்னை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து கூப்பிட்டு வருவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்களுக்கே என் பேர் தெரியாத இடத்துல இருந்து நான் ரெகுலராக போகிற கடைகளோ இல்லை எல்லா இடத்துலையுமே என்னை தெரியாதவங்க யாருமே இல்லைங்கிற அளவுக்கு இது மாறி இருக்கு. என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட்லேருந்து பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்டராக மாறி இருக்கிறதா என் லைஃபோட மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே.